சீஷர்கள் இயேசு தமக்கு குறித்த மலைக்கு அவங்க போனாங்களாம். அந்த இடத்துல அவங்க காத்திருந்திருக்காங்க. ஆண்டவர் எப்பவுமே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னா இவ்வளோ நாள் அப்படின்னு அவர் சொல்ல மாட்டாரு. நீங்க காத்துட்டுருங்க அவ்வளோதான், அப்படிதான் சொல்லுவார். ஆனால் எவ்வளோ நாள்னு நம்மக்கிட்ட ஓப்பனாக சொல்ல மாட்டார். ஆப்ரஹாம் கிட்ட உனக்கு ஒரு பிள்ளை தருவேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் எத்தனை வயசில் சொன்னார்? 75 வயசில் அவர் ப்ராமிஸ் பண்ணுறாரு, உன் சந்ததி இவனமாக இருக்கோ அப்படின்னு சொல்கிறாரு, உனக்கு ஒரு பிள்ளையை நான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் 100வது வயசில் தான் அவர் அந்த பிள்ளையை என்ன பண்ணுறாரு? பெற்றுக்கொள்கிறாரு. அந்த ஆசீர்வாதத்தை அவர் சுதந்திரிக்கிறாரு. ஆனால் தேவன் பாருங்க, அந்த கீழ்ப்படிதல் அவர்கிட்ட இருக்குதா? முதலாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர் காத்திருங்க அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது உங்களுக்குள்ள கீழ்ப்படிதல் உண்டாகணும். சீஷர்களிடத்துல அன்றைக்கு அவங்க கீழ்ப்படுறாங்களா? நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டார். ஆபிரகாம் 75 வருடம் அவரு வெயிட் பண்ணாரு. 25 வருடம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஜஸ்ட் இமேஜின். நம்ம ஒரு வருஷம் வெயிட் பண்ண முடியுமா? இல்லை 2 வருஷம் வெயிட் பண்ண முடியுமா? இன்னைக்கு நான் பார்த்துருக்கேன், அநேக ப்ரேயர் ரிக்வெஸ்ட் என்கிட்ட வரும். கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆச்சுக்கா, 9 வருஷம் ஆச்சுக்கா, 10 வருஷம் ஆச்சுக்கா, எங்களுக்கு பிள்ளையே இல்லைக்கா. இதை யார் சொல்கிறாங்கன்னா, தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள் இடத்துல தான் இப்படிப்பட்ட ஒரு கொஸ்டின் வருது. ஏன் புறவினத்து மக்கள்லாம் திருமணம் செய்கிறாங்க, இம்மிடியட்டாக அவங்களுக்கு கர்ப்பத்தின் கனி கிடைக்கிது. ஆனால் எங்களுக்கு ஏன் இவ்வளோ லேட் ஆகுது? பெற்றுக்கொண்டவங்க கிட்ட போய் சாட்சிகளை கேட்டிங்கன்னா அவங்க எந்த கண்ணீரின் பாதையில் வந்தாங்கன்னு அவங்க சொல்லும் பொழுது அது நமக்கு விசுவாசத்துக்கு அடுத்தபடி போகிறதுக்கு ஏவுதலாக இருக்கும். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஃபேமிலி. அவங்க சொன்னாங்க, திருமணமாகி 7 வருஷம் ஆகுது. அவங்க நிறைய டாக்டர்ஸ் கிட்ட போகிறாங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப்னு ஃபெர்டிலிட்டி சென்டர் அதிகமாக திரும்புகிற இடமெல்லாம் இருக்குது. அந்த இடத்துக்கு போகாத பிள்ளைகளே இப்போ திருமணமானவங்க கிடையாதுன்னு தான் சொல்லலாம். அப்படி ஒரு நிலைமை வந்துடுச்சு. அநேக விசுவாச பிள்ளைகள் காத்திருந்து தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியாமல் அவங்களுடைய மாம்சத்தில் போய் சார்ந்து சில நேரம் அதில் ஃபெயிலியர் ஆகிடுது. அதில் எத்தனை பிள்ளைங்க தவறான காரியங்களை எடுத்திருக்கிறாங்க, தவறான முடிவுக்கு போயிருக்காங்க, டிவோர்ஸ் ஆயிருக்காங்க. ஆனால் ஒரு குடும்பம் எனக்கு தெரிந்த ஒரு நல்ல குடும்பம். அவங்க 7 வருஷம் வெயிட் பண்ணாங்க. நிறைய டாக்டர்ஸ் கிட்ட போய் பார்த்தாங்க. ஒரு நாள் டிசிஷன் எடுத்தாங்க, எந்த மெடிசனும் வேணாம், கர்த்தர் தான் எங்களுக்கு திருமணம் நடத்தினார், அதனால ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணலாம், கர்த்தர் கொடுத்தா அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு ஆண்டவரை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சாங்க. 7வது வருஷம் அவங்களுக்கு ஒரு கர்ப்பத்தின் கனியை ஆண்டவர் கட்டளையிட்டார்.